ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.39 பார்க்கலாம். அறிவியல் குறியீடுகளை ஒன்று சேர்க்க. இப்போ தந்திருக்கத அறிவியல் குறியீட்டில் எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 பிராக்கெட் இருந்துன்னா இடையில பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரை சேர்த்து எழுதிக்கலாம். இங்கே 7 இருக்கு, பெருக்கல். அடுத்து இந்த 5.2. இனி பாக்கி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 10^2 பெருக்கல் இங்கே 10^7. ஓகே, இப்போ 7ஐயும் 5.2ஐயும் பெருக்கலாம். 5.2 7 பெருக்குங்க. 7 2 14. அப்போ 4 பாக்கி 1. 7 5 35. 35 கூட 1 கூட்டினா 36. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். பெருக்குன்னா என்ன கிடைக்குது? 36.4. இனி பெருக்கல் இங்கேயும் 10 இங்கேயும் 10. அடிமானம் சேமா இருக்கு. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதணும். நடுவில் பெருக்கல். இந்த மாதிரி நடுவில் பெருக்கல் இருந்துன்னா அடுக்க கூட்டணும். 2ஐயும் 7ஐயும் கூட்டினா 9. புரியுதுல? என்ன ஃபார்முலானா a⁻m பெருக்கல் a⁻n இஸ் ஈக்குவல் டு a⁻m கூட்டல் n. அடிமானம் சேமா இருக்கு. இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதணும். எழுதிக்கிட்டு நடுவில் பெருக்கல் இருக்கிறதுனால அடுக்க கூட்டணும். m இருக்கு n இருக்கு. கூட்டினா என்ன கிடைக்கும்? m கூட்டல் n. அதே தான் இங்கே நான் சால்வ் பண்ணேன். இனி அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து புள்ளி இருக்கணும். ஆனால் இங்கே 2 நம்பருக்கு அடுத்து புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி கொண்டு வரணும். ஓகே, எழுதிக்கலாம். 3 புள்ளியை 3க்கு அடுத்து வைங்க. அடுத்து 6 4. இப்போ புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி வச்சிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய புள்ளியை ஒரு நம்பர் தள்ளி வச்சிருக்கோமா? அப்போ என்ன பண்ணணும்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு 10 எழுதிருங்க. நம்ம ஒரு நம்பர் தள்ளி புள்ளியை நகர்த்தி இருக்கோம். அதனால அடுக்குல 1. புரியுதா? புள்ளி இங்கே இருக்கு. புள்ளியை 6க்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த ஒரு நம்பர் இதுக்கு அடுத்து வச்சிருக்கோம். ஒரு நம்பர் தள்ளி நகர்த்தினால அடுக்குல 1. இது 2 நம்பர் தள்ளி நீங்க நகர்த்தினீங்கன்னா அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். பெருக்கல் இந்த 10^9. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 3.64 பெருக்கல் இங்கேயும் 10 இங்கேயும் 10. 10 ஒரு வாட்டி எழுதணும். நடுவில் பெருக்கல். அப்போ அடுக்க கூட்டுங்க. 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கேயும் எல்லாமும் பெருக்கல்ல தான் இருக்கு. நம்பரை சேர்த்து எழுதிக்கலாம். 3.7 பெருக்கல் இந்த 2. இனி பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதிருங்க. 10^-5 பெருக்கல் 10^-3. இப்போ 3.7ஐயும் 2ஐயும் பெருக்கலாம். 3.7 2 பெருக்குங்க. ஈர் 7 14. அப்போ 4 இங்கே பாக்கி 1 இங்கே. ஈர் 3 6. 6 கூட 1 கூட்டினா 7. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். பெருக்குன்னா என்ன கிடைக்குது? 7.4 பெருக்கல் இங்கேயும் 10 இங்கேயும் 10. அப்போ 10 ஒரு வாட்டி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு நடுவில் பெருக்கல். அப்போ அடுக்க கூட்டணும். இங்கே அடுக்கில் என்னது இருக்கு? -5. கூட்டுறதுனால சென்டரில் ப்ளஸ். அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதை பிராக்கெட்டில் தான் எழுதிக்கணும். -3. இனி 7.4 அப்படியே வந்துடும். பெருக்கல் 10 -5. இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்து அந்த 3 எடுத்து எழுதிருங்க. 7.4 பெருக்கல் 10. இப்போ கூட்டும்போது 2 மைனஸ் இருந்துன்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டும்போது 2 மைனஸ்னா அந்த மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு அதை கூட்டணும். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. இதுதான் இதோட ஆன்சர். ஏன்னா அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து புள்ளி இருக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து புள்ளி இருக்கு. இவ்வளோ தான் இந்த சம்.